Hi, hello students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a general introduction about enzymes. So enzymes-னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா they are all biocatalyst. Biocatalyst will be present in biology. அதாவது plants, animals, human beings, microorganism இப்படி living systemல ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணி கேரி அவுட் பண்ணக்கூடியது தான் என்சைம்ஸ். ஸோ பயோகேட்டலிஸ்டான என்சைம் பற்றி டீட்டெயிலாக இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த என்சைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சாலிபிள் கொலாய்டல் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். இது வந்து ப்ரொடியூஸ்டு பை லிவிங் செல்ஸில் தான் இது ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக் இன் இட்ஸ் நேச்சர், எஃபிஷியன்சியும் ஹையாக இருக்கும். ஸோ இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும் பயாலஜிக்கல் சிஸ்டமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஆக்சிலரேட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அதாவது என்சைமேட்டிக் ரியாக்ஷனுடைய ஸ்பீடை மாடிஃபை பண்ணும். ஆனால் இட் வில் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச். அது எந்த விதத்துலேயும் மாற்றம் அடையாது. ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ், அதாவது இந்த என்சைம்ஸ் ஆர் ஆல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் நாட் என்சைம்ஸ், பட் ஆல் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த என்சைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் இன்ஆக்டிவாக மாறிடும். அதே சமயத்தில் 100 டிகிரி செல்சியஸில் டீநேச்சர் ஆகிடும். ஆல் த என்சைம்ஸ் ஹாவ் ஸ்பெசிஃபிக் ஆப்டிமம் டெம்பரேச்சர் pH. அந்த ஆப்டிமம் லெவலில் மட்டும்தான் ஒவ்வொரு என்சைமும் ஹை எஃபிஷியன்சியோட ஆக்ட் பண்ணும். ஸோ என்சைம்ஸ்னுடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்சைம்ஸ் கேன் பி டிவைடட் இன்ட்டு 4 டைப்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இன்ட்ராசெல்லுலர் என்சைம்ஸ். அதாவது எண்டோ அப்படின்னா உள்ள செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய என்சைம் இன்ட்ராசெல்லுலர் என்சைம்ஸ்ன்னு சொல்கிறோம். அது பிளான்ட் என்சைம், அதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா செல்லுலர் என்சைம்ஸ், அதாவது அவுட்சைட் த செல். அதாவது அந்த என்சைம்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இட்ஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து செக்ரீட் ஆகி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிற என்சைம்ஸை வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். நம்ம சாப்பிட்டப்புறம் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் செக்ரீட் ஆகக்கூடிய என்சைம்ஸை எக்ஸ்ட்ரா செல்லுலர் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜைமேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்சைம் வந்து ஆக்டிவேட்டே ஆக தேவையில்லை, செக்ரீட் ஆகும்போதே அது ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ டூரிங் த செக்ரீஷன் இட் செல்ஃப் த என்சைம் இஸ் ஆக்டிவ் இஸ் நோன் அஸ் ஜைமேஸ். அதாவது அமைலேஸ் அப்படிங்கிற என்சைம் ஆஸ் சூன் அஸ் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டும் போது மவுத்தில் தன்னுடைய டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. அதை ஜைமேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜைமோஜென் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜைமோஜென் என்சைம் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் செக்ரீட் ஆகி அகெயின் இட் வில் அண்டர்கோ சம் மாடிஃபிகேஷன் டு கன்வெர்ட் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறத ஜைமோஜென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பெப்சினோஜின் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் செக்ரீட் ஆகிட்டு on oxidation it is converted into pepsin. ஸோ பெப்சினாக கன்வெர்ட் ஆகும்போது தான் இது ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் என்சைம். நான் இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். இன்ட்ராசெல்லுலர் என்சைம், எக்ஸ்ட்ரா செல்லுலர் என்சைம், ஜைமேஸ் அண்ட் ஜைமோஜென். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முக்கியமாக 3 இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி, அதாவது ரியாக்ஷனை ஸ்பீடாக கேட்டலைஸ் பண்ணும். கேட்டலிசிஸ் அப்படின்னா ஸ்பீடிங் அப் த ரியாக்ஷன். ஹை ஸ்பெசிஃபிசிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி. இது 3 தான் என்சைம்னுடைய 3 இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த என்சைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜர் இன் சைஸில் இருக்கிறதுனால, அதனுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால டிஃப்யூஸ் ஆகிறது ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகாது. வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் கொலாய்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி இனிஷியலாகவே நான் சொல்லியிருக்கேன், ஆல் த என்சைம்ஸ் ஆர் protein in nature. ஏன்னா it is fully made up of amino acid. Proteins are nothing but it is an amino acid. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒவ்வொரு என்சைம்ஸ்க்கும் ஒரு ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட் இருக்குது. ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேரி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பயாலஜிக்கல் சோர்ஸ் அமினோ ஆசிட்ஸ்னால இருக்கிறதுனால இட் கேரி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுங்கும் போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தே வில் நாட் பி ஏபிள் டு மூவ் அப்படிங்கிறது தான் ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். ஸோ அதனுடைய பிஹெச்யோ டெம்பரேச்சரையோ, அதாவது அது ஆப்டிமம் பிஹெச் அண்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சரில் எஃபிஷியன்சியோட ஒர்க் ஆகக்கூடிய என்சைம்ஸ் அட் த சேம் டைம் அதனுடைய பிஹெச்ஓ டெம்பரேச்சரோ வேரி ஆச்சு அப்படின்னா இட் வில் அண்டர்கோ டீநேச்சுரேஷன். ஸோ இந்த என்சைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு என்சைமை பியூரிஃபை பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம ப்ரிசிபிடேட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இட் வில் பி ஈஸிலி ப்ரிசிபிடேட்டட் பை ஆல்கஹால், அமோனியம் சல்ஃபேட், ஆல்கலாய்ட் சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த என்சைம்ஸ் வந்து டீநேச்சர் ஆகிடும். இதை கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் இது இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த என்சைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஸ்மால் அமௌண்ட்டில் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ த என்சைம் கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ப்ராடக்ட், ஆக்ட் பண்ண முடியும். ஸோ ஈக்லிபிரியம் ஆஃப் த ரியாக்ஷனை ஆல்ட்ரு பண்ணாது. ஸோ இந்த என்சைம்னுடைய எஃபிஷியன்சியை எதில் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா டர்ன் ஓவர் ஆஃப் த டர்ன் ஓவர் நம்பர் வச்சு தான் நம்ம ஒரு என்சைம்னுடைய ஆக்டிவிட்டியை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இந்த என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா enzymes bind with the substrate and produce its product. ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண அப்புறம் என்சைம் வந்து எந்த விதத்துலையும் ஆல்டர் ஆகாது, அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம்லேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். ஸோ என்சைம் கம்பைன்ஸ் வித் த சப்ஸ்ட்ரேட். அந்த கம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the substrate will be binding with the active site of the enzyme. பைண்ட் ஆகிட்டு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் it will produce the product. ஸோ enzyme substrate complex ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த பைண்டிங் இஸ் நாட் ஸ்ட்ராங். ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருக்கும், ஆனால் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஸ்ட்ராங் பைண்டிங் இருக்காது. இட் வில் பி ஸ்லைட்லி பைண்டிங் அட் த ஆக்டிவ் சைட் டு ப்ரொடியூஸ் இட் ப்ராடக்ட். ஆஃப்டர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்சைம் ஒரிஜினல் ஃபார்ம்லேயே நமக்கு கிடைச்சிரும். திஸ் இஸ் த பேசிக் இன்ஃபர்மேஷன்.